நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தந்தையை காரால் இடித்து கீழே தள்ளிய மகன். அடுத்த சில நொடிகளில் கல்லை தலையில் தூக்கி போட்டு தந்தையை மகன் கொலை செய்த கொடூரம். பட்டப்பகலில் கொலை செய்துவிட்டு மகன் அசால்ட்டாக நடந்து சென்ற அதிர்ச்சி வீடியோ. பெற்ற தந்தையை மகன் கொலை செய்தது ஏன்? வயதான தந்தை மீது மகனுக்கு எதற்காக அவ்வளவு ஆத்திரம்? நோ ஏண்ணா இல்லை ஏண்ணா அனியா இப்படி பண்ணாதீங்கண்ணா. ஒரு முதியவர் பைக்ல போயிட்டு இருந்திருக்கார். எதிரில் கார்ல வந்த ஒருத்தர் முதியவரை காரால இடிச்சு கீழே தள்ளி இருக்கார். அதுக்கு பிறகு கார்ல இருந்து இறங்கின அந்த நபர் முதியவர்கிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்ணியிருக்கார். ஒரு கட்டத்துல வாக்குவாதம் எல்லாம் மீற பக்கத்துல கிடந்த ஒரு கல்லை தூக்கி முதியவரோட தலையில போட்டிருக்காரு அந்த நபர். அதை பார்த்த அங்க இருந்த மக்கள் அதை வீடியோ எடுத்ததோட இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அண்ணேன்னு நியாயம் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த நியாயத்தை எல்லாம் காதலியே வாங்காத அந்த நபர் வீட்டு சுவத்து மேல ரத்தம் தெறிக்க தெறிக்க முதியவரை கொலை செஞ்ச பிறகு எந்த ஒரு உறுத்தலும் இல்லாம அசால்ட்டா நடந்து போயிருக்கார். அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் முதியவரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு பொதுமக்கள்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ உயிரிழந்த முதியவரும் கொலை செஞ்ச நபரும் அப்பா மகன் தான் அப்படின்னும் அவங்களுக்குள்ள கொஞ்ச நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு முதியவரோட சொந்த பந்தங்கள் கிட்ட விசாரிச்சப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. கோவை அன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்னக்கரசாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். 61 வயசான இவர் பல பிரைவேட் கம்பெனிகள்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இவரு 2017ஆம் வருஷம் தன்னோட வீட்டையும் 3 சென்ட் நிலத்தையும் மகன் ராஜசேகருக்கு எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு பிறகு செக்யூரிட்டி வேலைக்கு போக முடியாம இருந்ததுனால மகன் கிட்ட சாப்பாட்டு செலவுக்கு பணம் கேட்டிருக்கார். ஆனா எப்ப பணம் கேட்டாலும் அப்பாவை திட்டுன ராஜசேகர் வேலைக்கு போய் சாப்பிடுங்கன்னு இரக்கமில்லாம பேசியிருக்கார். ஒரு கட்டத்துல மகனோட ஏச்சையும் பேச்சையும் தாங்க முடியாத விஸ்வநாதன் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போய் தான் மகனுக்கு எழுதி வச்ச வீட்டையும் நிலத்தையும் ரத்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் கேட்டபடியே கிரயத்தை ரத்து செஞ்சிருக்காங்க அதிகாரிகள். அதுக்கு பிறகு சொத்து பத்திரம் அவரோட பேருக்கே மாறிடுச்சு. தந்தையோட செயலால அதிர்ச்சியான ராஜசேகர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கார். அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் எழுதி கொடுத்த சொத்து ராஜசேகருக்கு தான் சொந்தம். ஆனா அப்பாவோட செலவுக்கு மாதம் ரூபாய் 5000 கொடுத்தரணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க நீதிபதிகள். இந்த தீர்ப்பு வந்து 5 வருஷமாகியும் 5 ரூபாய் கூட அப்பாவுக்கு ராஜசேகர் கொடுக்கவே இல்லை. பணம் கேட்டு கேட்டு பார்த்த விஸ்வநாதன் இனி மகன் 1 பைசா கூட தரமாட்டான்னு முடிவுக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்காரு. அந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வர இருந்துச்சு. அதனால கடுப்பான ராஜசேகர் அப்பா கிட்ட போய் சண்டை போட்டிருக்கான். கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்க எனக்கு டைம் இல்லை, ஒழுங்கா வழக்க வாபஸ் வாங்குன்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டிருக்கான் மகன். ஆனா வருஷம் 5 ஆகுது, செலவுக்கு பைசா இல்லாம நான் எப்படா உயிர் வாழ்றதுன்னு சொன்ன விஸ்வநாதன் வழக்க வாபஸ் வாங்க மறுத்திருக்காரு. இதுக்கு மத்தியில தான் இருசக்கர வாகனத்துல தெரு வழியா போயிட்டு இருந்திருக்காரு விஸ்வநாதன். எதிரில் கார்ல வந்த மகன் ராஜசேகர் அப்பாவோட இருசக்கர வாகனத்தை இடிச்சு கீழே தள்ளி இருக்கான். அதுல கீழே விழுந்த விஸ்வநாதன் கிட்ட
காலம் போன கடைசியில சும்மா இருக்க முடியாதா? கோர்ட்டு கேஸுன்னு என்ன அலக்கழிக்கிறீங்களான்னு தகராறு செஞ்ச ராஜசேகர் அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி இருக்கான். ஆனாலும் ஆத்திரம் தீராத மகன் பக்கத்துல கிடந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி அப்பாவோட தலையிலேயே தூக்கி போட்டு கொலை செஞ்சிருக்கான். இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்க அன்னூர் போலீசார் ராஜசேகரை கைது பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெற்ற தாயை டைல்ஸ் கல்லால் அடித்து கொலை செய்த மகன். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவரின் தலையை துண்டாக்கி வீசிய வழக்கில் ஓராண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு வந்த நிலையில் மீண்டும் அரங்கேறிய பயங்கரம். அடுத்த சில மாதங்களில் உடன் பிறந்த அக்காவின் கையை அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயற்சி. ஒரு கொலை முயற்சி என மூர்க்கத்தனமாக நடந்து கொண்ட இளைஞர் பெற்ற தாயை எதற்காக கொலை செய்தார்? கொலைக்கான பின்னணி என்ன? ஒரு மகன் தன்னோட தாயை டைல்ஸ் கல்லால பலமுறை தலையிலேயே அடிச்சிருக்காரு. அதுல அதிக ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிட்டு இருந்த தாயை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸுக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸார் கையில டைல்ஸோட உட்கார்ந்துட்டு இருந்த மகனை சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்போ பணம் கேட்டேன் தரல, அதான் அடிச்சேன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காரு மகன். அதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டாலும் போலீசாரோட விசாரணைக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல அந்த மகன். அடுத்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீசார். அப்பதான் சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. தென்காசி சங்கரன் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடிக்குளம் கிராமம்தான் வேலுச்சாமியோட சொந்த ஊரு. ஆனா இளநீர் வியாபாரம் செய்யறதுக்காக தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய கயத்தாருக்கு வந்திருக்காரு வேலுச்சாமி. கணவர் வியாபாரத்துக்கு போன கேப்ல வேலுச்சாமியுடைய மனைவி இசக்கியம்மாளுக்கு உள்ளூர்லேயே இருந்த வேல்முருகன்றவர் கூட நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நெருக்கத்தை பத்தி வேலுச்சாமி கிட்ட சொன்ன உறவினர்கள், கொஞ்ச நாளைக்கு உன் மனைவியை உள்ளூர்ல வைக்காத, கயத்தாருக்கே கூட்டிட்டு போயிருந்து சொல்லி இருக்காங்க. ஆனா மனைவியை கண்டிச்ச வேலுச்சாமி இனி இசக்கியம்மாள் ஒழுங்கா இருப்பாங்கன்னு நினைச்சு இளநீர் வியாபாரத்துக்கு தொடர்ந்து போய்கிட்டு தான் இருந்திருக்காரு. கணவன் கண்டிச்சும் அதை காதல வாங்காத இசக்கியம்மாள் கள்ள காதலனோட தனிமையில இருந்திருக்காங்க. இதனால தம்பதிக்குள்ள சண்டை மூத்தி இருக்கு. அதுக்கு பிறகு ராஜா புதுக்குடியில் இருக்கக்கூடிய தன்னோட தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க இசக்கியம்மாள். மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போக காரணமே வேல்முருகன் தான் ஆத்திரமடைஞ்ச வேலுச்சாமி கள்ள காதலனோட தலைய தனியா அரிவாளால வெட்டி எடுத்து ராஜா புதுக்குடியில் இருக்கக்கூடிய மனைவி வீட்டு பக்கத்துல வீசிட்டு போயிட்டார். இந்த வழக்குல ஜெயிலுக்கு போன வேலுச்சாமி 1 வருஷம் கம்பி எண்ணி இருக்காரு. அடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த அவரு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தன்னோட அக்கா வீட்டுக்கு போய் தங்கி இருக்கார். சில நாட்கள்லேயே அக்காவுக்கும் தம்பிக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போ அரிவாளால அக்காவோட கையை வெட்டின வேலுச்சாமி கொலை செய்யவும் முயற்சி பண்ணியிருக்கார். கூட பிறந்த தம்பியாச்சே ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு இப்பதான் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கான்னு பரிதாபப்பட்டு வேலுச்சாமி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம மன்னிச்சு விட்ட அக்கா, ஆனா இனிமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு வேலுச்சாமியை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அக்கா உதறி விட்டாலும் பெத்த பிள்ளைய தாய் உதறிவிட முடியாதேன்னு மகனை கயத்தாருக்கே அழைச்சிட்டு போய் தெற்கு சுப்பிரமணியபுரம் காலனியில ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி இருக்காங்க வேலுச்சாமியோட அம்மா அன்னபாக்கியம். அங்க போய் மறுபடியும் இளநீர் வியாபாரம் பண்ணுவாரு, ஒழுங்கா திருந்து இருப்பார்னு நினைச்சுதான் தாய் அங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கூலி வேலைக்கு போன தாய்கிட்ட தினமும் மது குடிக்க பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு வேலுச்சாமி. சில நேரங்கள்ல பணம் கொடுக்கலன்னா அடிச்சு அரக்கத்தனமா நடந்துகிட்ட மகன் தாய்னு கூட பார்க்காம எட்டி உதைச்சிருக்கார். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் தாய்கிட்ட பணம் கேட்டிருக்கார். ஆனா தாய் பணம் இல்லைன்னு சொன்னதுனால ஆத்திரமடைஞ்ச வேலுச்சாமி டைல்ஸ் கல்லாலேயே தலையில பலமுறை அடிச்சிருக்கார்.
அதுல அதிகமான ரத்தம் வெளியேறி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அன்னபாக்கியம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே உயிரிழந்துட்டாங்க. வேலுச்சாமிய போலீசார் கைது செஞ்சுட்டாங்க. அவர் மது போதைக்கு அடிமையாகி இருக்கிறதாவும் அதோட கொஞ்ச நாளா மனநிலை சரியில்லாம நடந்துக்கிறதாவும் அதனாலதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதாவும் சிலர் சொல்றாங்க. அதனால மருத்துவர்களும் வேலுச்சாமிய பரிசோதனை பண்ணி இருக்காங்க. இரண்டாவது கணவர் மாரடைப்பால் உயிரிழந்த 20 நாட்களில் கேட்டரிங் தொழிலாளியை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்ட மனைவி. அதுவரை மரணத்தில் எந்த சந்தேகமும் கொள்ளாத உறவினர்கள் மனைவியின் திருமணத்திற்கு பிறகு போலீசில் புகார். கேட்டரிங் தொழிலாளியுடன் ஏற்பட்ட நெருக்கத்தால் கணவனை மனைவியை கொலை செய்தது அம்பலம். கணவனை மனைவி கொலை செய்தது எப்படி? கொலைக்கு கள்ளக்காதலன் உடந்தையாக இருந்தாரா? பின்னணி என்ன? அதெப்படி 20 நாள்ல இன்னொரு கல்யாணம், 30வது நாள் காரியம் கூட முடியல, அதுக்குள்ள அன்னிக்கு இன்னொரு கல்யாணமா? இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குதே. அண்ணன் உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக்ல தான் உயிரிழந்தாரான்னு அதிர்ச்சியும் குழப்பமும் கலந்த ஒரு மனநிலையில புலம்பிக்கிட்டு இருந்த அந்த இளம்பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், எங்க அண்ணன் உயிரிழந்து 20 நாள் தான் ஆகுது. அந்த நேரம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. ஆனா இப்போ எங்க அண்ணனோட உயிரிழப்புல சந்தேகம் இருக்குது. அதுவும் என் அண்ணி மேலதான் சந்தேகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இளம்பெண். அதுக்கு பிறகு அன்னிக்கிட்ட விசாரணை நடத்தின போலீஸ் கிட்ட என் கணவர் உயிரிழந்த துக்கத்துல இருந்தே நான் இன்னும் மீண்டு வரல சார்னு கள்ள கண்ணீர் வடிச்சிருக்காங்க இளம்பெண்ணுடைய அண்ணி. கணவரை புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்கல, அதுக்குள்ள வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டின உங்களுக்கு விசாரணை மட்டும் புண்படுத்துதான்னு குரலை உயர்த்தின போலீசார் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை சமாளிக்க முடியாத அந்த பெண் அடுத்து சொன்ன விஷயங்கள் தான் கண்ணை அகல விரிக்க வச்சுது. கர்நாடக மாநிலம் தும்கூர் பகுதியை சேர்ந்தவர் பரமேஷ். பெங்களூருவில் கார் ஓட்டிக்கிட்டு இருந்த இவரும் ஆஷாங்கிறவங்களும் காதலிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகியிருக்கு. அந்த பழைய கசப்பான வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிட்டதால தான் காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதையடுத்து 2 தரப்பு பெற்றோர்களையும் மீறி கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காதல் ஜோடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டரிங் வேலைக்கு போய்கிட்டு இருந்த ஆஷா கல்யாணமான சில ஆண்டுகள் நல்லா தான் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு கணவர்கிட்ட மல்லுக்கு நின்னு இருக்காங்க ஆஷா. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருந்த பரமேஷ் காரணமே இல்லாம கோபப்படாத, அமைதியா இருன்னு மனைவிக்கு அட்வைஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த அட்வைஸை எல்லாம் காதுல வாங்காம பிரச்சனைகளை உருவாக்கி இருக்காங்க ஆஷா. இதுக்கெல்லாம் பின்னால அவங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரும் அவருடைய கள்ள காதலும் தான் அப்படிங்கிறது பரமேஷுக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்துச்சு. மனைவியுடைய செல்போன்ல ரொமான்ஸ் சேட் ஆடியோக்களையும் பார்த்த பரமேஷ் அதிர்ச்சி ஆகி மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அந்த சண்டையெல்லாம் சட்டை செய்யாம இஷ்டம் இருந்தா என்னோட வாழு, இல்லனா டைவர்ஸ் கொடுத்துருன்னு கூலா சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான பரமேஷ் ஆஷாவுடைய கள்ள காதலனுக்கு போன் பண்ணி கடுமையா திட்டி இருக்காரு. அது இன்னும் ஆஷாவை கடுப்பாக்கி இருக்குது. அதனால கணவனுடைய கதையை முடிக்க பிளான் பண்ணி இருக்காங்க. அந்த திட்டப்படி தலையணையால கணவனுடைய முகத்தை அமுக்கி கொலை செஞ்சு மாரடைப்பு வந்து உயிரிழந்துட்டதா அழுது ஆக்டிங் போட்டிருக்காங்க ஆஷா. அந்த ஆக்டிங்ல துளியும் சந்தேகம் இல்லாத உறவினர்களும் ஆஷா அவசரத்துக்கு ஏத்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த 20 நாள்ல கள்ளக்காதலனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆஷா. அப்பதான் அண்ணி மேல சந்தேகமே வந்திருக்குது பரமேஷோட தங்கச்சிக்கு. அதுக்கு பிறகு புகார் கொடுத்ததால தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 3வது கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு 2வது கணவரை கொலை செஞ்ச மனைவி இப்போ ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.
நிகழ்தகவு.